முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு பெயரை குறிப்பிட்டு விவாதத்தில் உள்ளே வைத்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கிறேன் வாங்கியிருக்கு இருங்க வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டாக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமா சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறது தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார் அவர்கள் இந்த மதுவிலக்கு பற்றிய பேசிய பேச்சுக்களுக்கு பிறந்த அனைத்து விவாதங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். படித்து பார்த்து ஆய்வு செய்து எதை நீக்க வேண்டும் அதை நீக்குவதற்காக முயற்சி பண்றேன். அடுத்தது நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே. நான் அடுத்த சப்ஜெக்ட் போறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய பட்ஜெட் நிதி இது குறித்து நீங்கள் விசாரணை செய்து முடிவு செய்த வரை இதை பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பட்ஜெட் நியமன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், காலையில் கூட மதிப்பிற்குரிய அதிமுக உறுப்பினர் அவர்கள் வேதனைப்பட்டு சொன்னார், எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. உடனே ஓடோடி சென்று நானே அதிகாரிகளிடம் பேசி அதை காட்டச் சொல்லி கண்ணால் பார்த்து வந்து உங்கள் மூலம் தெரிவிக்கிறேன் என்னவென்றால், ஒரு நொடி கூட நேரலை துண்டிக்கப்படவில்லை, அனைத்தும் நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். எனவே உங்கள் சிரித்த முகங்கள் நேரலையில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பேசும்போது அந்த துறை சார்ந்த கவனமாக பேச வேண்டும், மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிச்சுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளித்தார்கள். வெளியிலே பொதுமக்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற அந்த நேரலை துண்டிக்கப்பட்டது என்று வெளியிலே இருந்து எங்களுக்கு தகவல் சொல்றார்கள். இங்கே பதிவு செய்யப்பட்டது, ஆனால் வெளியிலே ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மறுக்க கூடாது. நான் அவையிலிருந்து இப்ப வெளியே சென்று வருகிற போதும் துறையினுடைய உயரதிகாரி சந்தித்து என்ன நடந்தது பற்றி விளக்கம் கேட்டேன். 10 நிமிடத்தில் எனக்கு பதில் சொன்னார்கள். ஒரு நிமிடம் கூட அது தடையில்லாமல் தான் சென்ற தகவல் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் இல்லை, சில ஊர்களில் சில பேருங்க கொஞ்சம் கவனிங்க, ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிற போது சில வீடுகளில் ஏற்பட்டிருக்கிற தடங்கள் காரணமாக பார்க்க முடியாமல் போயிருக்குமே தவிர இங்கே இருந்து எந்த விதமான உத்தரவோ இங்கே இருந்து எந்த ஒளிபரப்பை தடுக்க வேண்டிய எண்ணமோ இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் முடிச்சு இதை சொல்லி இதை பத்தி முடிச்சிருங்க. இது போதும். இது இல்ல வேணாம், உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்க. எனக்கு தெரியும் நீங்க எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க. நம்முடைய அரசு நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு உறுதித்தன்மையும் இந்த பட்ஜெட்ல தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் என் தொகுதி சார்ந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நீட்டினால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட 2வது மரணம் செஞ்சி தொகுதி பெருவலூர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் பார்த்திபா என்ற ஒரு மாணவி கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்து நீட்ல தேர்வு செய்ய முடியாத தற்கொலையில் செய்து கொண்டால், அப்பொழுது அந்த இறப்பிற்கு அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரிலே வந்து பார்த்தார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு தெரிவித்த கோரிக்கை என்னவென்று சொன்னால்,
அந்த ஊர்ல ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அந்த துணை சுகாதார நிலையம் இடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அந்த பிள்ளை அங்க கொண்டு போயிருந்தா நாங்க காப்பாத்திருக்கலாம். எங்களால இங்க இருந்து சேத்பட்டு வரைக்கும் கொண்டு போவது காலத்துக்குள்ள அந்த பிள்ளை இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த சம்பவம் நடந்து இன்று வரை 8 ஆண்டு காலம் ஆகிறது. நீட்டும் ஒழிக்கப்படவில்லை. அந்த கிராமத்தில் அந்த சுகாதார நிலையமும் துவங்கப்படவில்லை. எனவே நடைபெறுகின்ற அரசு முன்னுரிமை கொடுத்து அந்த பெருவலூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரலாற்றிலேயே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்த்த பட்ஜெட். ஏன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் 1967க்கு பிறகு திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் நிறைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடைபெறுகின்ற ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 392 வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னால் இந்த மக்களுக்கு கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.